ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் அனல் பறக்க படிச்சுட்ருப்பீங்க அப்படி தானே? குரூப் 4 எக்ஸாம் நெருங்கிடுச்சு. படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எப்படி படிக்கலாம், எப்படி எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பல வகைப்பட்ட சிந்தனைகளோடு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் பதில் இருக்கும். அது மட்டும் இல்லை, எக்ஸாம் டேட் நம்மளுக்கு ஜூலை 13 இருந்தாலும் அதை நம்ம எக்ஸாம் டேட்டாகவே எடுக்கக்கூடாது. அப்போ அதுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டேட்டு சொல்ல போகிறேன். அன்றைக்கி தான் உங்களுக்கு எக்ஸாம். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் போடுறோம். ஃபுல் டெஸ்ட் போடும்போது பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, என்னென்ன மாதிரியெல்லாம் தாட்ஸ் நம்மளுக்கு வரும், நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றணும். கடைசி ஒரு மாதம் தான் இருக்குது. என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இன்னுமே என்ன பண்ண முடியும்? 6 மாதம் படித்தேன், 1 வருஷம் படித்தேன், 2 வருஷம் படித்தேன். அந்த டைம்லேயே என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. இன்னும் இந்த ஒரு மாதம் தான் என் கையில் இருக்குது. அடுத்த 15 நாள் அப்படிங்கிறது நம்ம அந்த நாளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எப்போ டெஸ்ட்டு போடணும், டெஸ்ட்டு போடுறதை நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா எல்லோரும் படிக்கிறோம். பாஸ் பண்ணுறது யார் பாஸ் பண்ணுறா? கரெக்டான வேலை யார் போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளே ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறத விட ஒரு அனுபவபூர்வமாக ஒருத்தர் உணர்ந்ததை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக உங்களுக்கு நான் ஐடியா ஷேர் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது கடைசி டைம் இப்போ எத்தனை நாள் இருக்குன்னா உங்களுக்கு 30 days தான் டைம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் எதையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. டெஸ்ட்டு போடும்போதும் சரி, மார்க் உடனே கம்மியாகுது அப்படின்னா உடனே டவுன் ஆகும் முடியாது அப்படின்னு சொல்லி வருவோம். டெஸ்ட்டு போடுவீங்க, 170 வருதான்னு பார்ப்பீங்க. அதையும் நீங்கள் நினைக்கவே கூடாது. எனக்கெலாம் எக்ஸாம் டைமில் டெஸ்ட்டு போடல 160 தான் வந்தது. 160 வந்தது. அந்த டெஸ்ட்டு போட்டு அன்றைக்கி காலையிலே டெஸ்ட்டு போட்டேன்னு வைங்களேன், அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு படிக்க முடியாது, மைண்ட் அப்செட்டாக இருக்கும். அதனால் தூங்க போகிட்டு தான் டெஸ்ட்டு வைப்பேன். ஃபுல் டெஸ்ட்டுக்கும் போடுறதுக்கும் பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணலை. என்ன பண்ண, நான் ரிப்பீட்டாக ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்டே இருப்பேன். கண்டினியூஸாக ரிவிஷன் கொடுத்துட்ருப்பேன். டெஸ்ட்டு போட்டால் பயம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காகவே டெஸ்ட்டு போடுவேன். ஆனால் கடைசி டைமில் தான் எக்ஸாமுக்கு ஒரு 15 நாள் இருக்கும். அப்போ தான் டெஸ்ட்டே போட ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் எதுக்கு டெஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறத அந்த டைமில் தான் நான் உணர ஆரம்பித்தேன். நீங்களும் அந்த டைமில் உணரக்கூடாது. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டெஸ்ட்டு எப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஜூலை 13 வச்சுக்கோங்களேன். நான் ஜூன் வாக்கிலலாம் ஃபுல் டெஸ்ட்டு போட ஆரம்பித்தேன். அப்போ 160 இந்த ஸ்கோர் தான் வருது. அப்போ டெஸ்ட்டு எப்படி போடணும்? அதுக்கு முன்ன வரை எப்படி யூனிட் டெஸ்ட்டாக தான் போட முடியுது. என்னால் ஃபுல் டெஸ்ட்டாகவே போட முடியல. ஃபுல் டெஸ்ட்டு போடுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரை என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். இப்போ எக்ஸாம் ஜூலை 13 அந்த 12 அந்த நாள் நம்ம என்ன பண்ணுறோம்? எப்படி எல்லாத்தையும் பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், ஓடுறோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு பார்க்குறது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, எக்ஸாமுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஜூன் 15 அன்னைக்கு உங்களுக்கு ஃபுல் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னுமே என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு யாருமே படித்து டைம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இதுவரை நீங்கள் என்ன பண்ணாச்சு? படித்தாச்சு, அப்படி தானே? எத்தனை வருஷமாக தான் நம்ம படிக்கிறது? இங்கிட்டு படிக்க என்ன பண்ணிகிட்ருக்கு? இங்கிட்டு மறந்துட்டுருக்கோம். இங்கே அடுத்த யூனிட் போவோம், இங்கே மறந்துட்டுருக்கோம். அப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத யோசிங்க. அப்போ எல்லாமே மறக்குது. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நம்ம ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு கொண்டுட்டு வரணும். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிக்கும்போது டைமை ரெடியூஸ் பண்ணணும். எக்ஸாமுக்கு முந்தின நாள் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், என்னோடய முந்தைய வீடியோ பதிவு எல்லாத்துலேயும். எக்ஸாமுக்கு முந்தின நாள் நம்ம படித்த எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ். நீ 6 மாதம் படி, 1 வருஷம் படி, அது இங்கே பிரச்சனையே இல்லை. இந்த கடைசி 30 நாள், இந்த 30 நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சோர்வே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஃபுல்லாக படிக்கணும். என்ன இடையில என்னென்ன சாப்பிடணும், ஹெல்த்தியாக நல்லா என்ன செய்யணும், உடம்பையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த கடைசி டைமில் நீங்கள் போடுற எஃபோர்ட் தான் உங்களுக்கு
100% வந்து சக்ஸஸை வந்து நிர்ணயிக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த டைமு யாருமே தயவு செஞ்சு முடியலை, இனிமேல் அந்த பேச்சை யாரும் யோசிக்கவே செய்ய. இந்த 30 நாள் ஒரு கை நம்ம பார்த்துட்டு வந்துடணும். என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிசல்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்கவே செய்யுங்க. பல கன்ஃபியூஷன் வரும். உடனே டெஸ்ட்டு போடுவாங்க, டெஸ்ட்டு ரிசல்ட் விடுவாங்க, அதெல்லாம் பார்த்து குழப்பிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா அதை மட்டும் நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? ஒரு ட்ரிக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போது தமிழில் வந்து நீங்கள் என்ன கரெக்டாக வந்து 100 வினாக்களுக்கு 90 கொஷின் கரெக்டாக அடிச்சிடணும். ரிமைனிங் கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணவே வேணாம். ரிமைனிங் இருக்குல்ல 10 கொஸ்டினில் நம்மளுக்கு 2 கொஸ்டின் அல்ல 3 கொஸ்டின் வந்தால் கூட போதும். கண்டிப்பாக வருங்க. தமிழ்லாம் எனக்கு 4-5 கொஸ்டினே வந்தது. சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு ரிமைனிங் வந்து 2-3 கொஸ்டின் வந்தால் கூட உங்களுக்கு போதும் பாருங்களேன். இப்போ தமிழ் மேக்ஸில் வந்து 20 கொஸ்டின் 5 கொஸ்டின் விட்டுருங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம், புக்கை எடுத்துகிட்டு ஒரு லைன் விடாமல் உட்காந்து நான் வந்து அவங்க கூற்று வச்சுருவாங்க, எனக்கு கூற்று காரணம் வச்சுருவாங்க. அப்போ எல்லாத்தையும் என்னத்தை ரீட் பண்ணுங்கள். அடுத்த மாதம் ஏன் 10 நாள் ஆகட்டும், நீங்கள் ரீட் பண்ணது எதுவுமே உங்களுக்கு மைண்டில் இருக்காதுங்க. அன்னைக்கு நீங்கள் போய் திரும்ப படித்தா அன்னைக்கு மட்டும் ஞாபகம் இருக்க போகுது. அடுத்து ஒரு இதுக்கு போகும்போது என்ன பண்ணிட போகிறோம், மறந்துட்டு போயிடும். ஸோ எக்ஸாமுக்கு முந்தினா நீங்கள் என்ன இயர் பார்த்துட்டு போகிறீங்களோ அப்படியே ஞாபகம் இருக்கும். என்ன ரீட் பண்ணிட்டு போகிறீங்களோ அப்படியே ஞாபகம் இருக்கும். அதை தான் வந்து சக்ஸஸ் தீர்மானிக்கக்கூடியது. இந்த கடைசி டைமில் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாமல், யாரெல்லாம் சிலபஸை வந்து கவர் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதாவது ஃபுல் சிலபஸை அப்படின்னா கூட கவர் பண்ணணும் கூட முக்கியம் இல்லைங்க. நாங்கன்னா சிஏலாம் வந்து ஃபுல்லாலாம் வந்து படிக்கல. கடைசியில் இந்த மந்த்லி 50, 100 இந்த மாதிரி போடுவாங்கள்ல, அதை தான் வந்து சிஏக்கு வந்து பார்த்துட்டு போனேன். சயின்ஸுக்கு வந்து செலக்டட் டாப்பிக்கில் ஒரு இதுக்கு ஒரு பாடம் படிக்க முடியலையா, அதாவது எதையுமே ஒமிட் பண்ணிட்டு போகாதீங்க. ஒரு 20 கொஷின் அந்த பாடத்துலேருந்து ஒரு 50 கொஷின் என்ன பண்ணுங்கள், பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணீங்க, சிலர் வந்து என்ன சொல்கிறீங்க, நான் எத்திக்ஸ் படிக்கலை, அந்த இம்பார்ட்டன்ட் அந்த பாடம் படிக்கலாம். அந்த பாடத்துக்கெலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பாடம் படிச்சிருக்கீங்களோ அந்த படிச்சிருக்க பாடத்தை தரவாக வச்சுக்கோங்க. அதாவது சொல்ல போகிறது 10th. இப்போ 11th 12th உங்களால் படிக்க டைம் இல்லை, படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பாடத்துக்கு அட்லீஸ்ட் 20 கொஷின் புக் பேக் இருக்கிறதப்பெல்லாம் என்ன பண்ணுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கொஷின் வந்து எல்லா கொஷினுமே கஷ்டமாக கிடைக்கிறதில்ல, ஈஸியான கொஷின் வைக்கிறாங்க. அந்த கொஷின் நம்ம அடிக்க முடியாமல் விட்டுட்டு வர்றோம். கஷ்டமான கொஷின் உனக்கு கஷ்டமாக, எல்லாருக்குமே கஷ்டம். அதுதான் இங்கே இதுவே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கஷ்டமான கொஷினை ஒரு கொஷினுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத எல்லா சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு 20 கொஷின் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்த்து அந்த லெசனை வந்து கவர் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கலன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் மைண்டில் வந்து போட்டு குழப்பிட்டே இருந்தாவே படிக்க முடியாது. இந்த பாடத்தெல்லாம் நான் படிச்சிட்டப்பா, இப்போ வந்து ஐஎன்எம் இருக்கா, 11th 12th ஐஎன்எம்மா, நான் படிக்கலையா, அப்போ அந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் பாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன், இதெல்லாம் பார்த்துட்டேன், முக்கியமானது இவரை பற்றி கொஷின் எனக்கு வரும் தெரியல, அவரெல்லாம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுருங்க. ஒரு சின்ன கீ மாதிரி எழுதி வச்சுருங்க. இதெல்லாம் நான் வந்து எழுதி வச்சுட்டேன், பார்த்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எடுத்து தரும். அடுத்த டைம் நீங்கள் வந்து அந்த பாடத்தை பார்க்கும்போது இதை படிக்காத பாடமாக பார்க்க மாட்டீங்க. இந்த பாடத்தில் வந்து 20 கொஷின் தெரியும், அடுத்து என்ன செய்வீங்க, அந்த பாடத்தில் வந்து ஒரு 5 கொஷின், அதுக்கடுத்து ஒரு 5 கொஷின், இப்படி நீங்கள் ஏற்றும் போது தான் அந்த பாடம் வந்து முழுமையாக நம்மளுக்கு வந்து மைண்டில் போய் சேரும். நீங்கள் ஒரே டைமில் எல்லாத்தையும் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அது முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாடம் நீங்கள் தெளிவாகணும் அப்படின்னா மினிமம் அந்த பாடத்தை வந்து 5 டெஸ்ட் 10 டெஸ்ட் போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த பாடத்துலேருந்து எப்படி கூட்டுரு ஸ்டேட்மெண்ட் வச்சாலும் நம்ம வந்து அடிக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் கடைசி டைமுக்கு வந்தாச்சு. கடைசி டைமில் நம்ம என்ன பண்ணி பாஸ் பண்ணலாம், மற்றவனை விட எப்படி நம்ம கூட ஒரு மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும். எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. எல்லாத்துலையும் இருக்க பேசிக்கெல்லாம் பார்க்கணும். தமிழ் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ மேக்ஸில் என்ன பண்ணுங்கள், 20 போட்டுருங்க, மிச்சம் 5ல் நம்மளுக்கு 1 or 2 இந்த மாதிரி கிடைக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்ல 55 கொஷின் கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னாவே 165 வந்துடும். இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, இது வந்தாலே 6 கூட்டினே 171 வந்துடுது. ஏதாவது கூட 1-2 வந்துச்சுன்னா கண்டிப்பாக 170க்கு மேலே போயிடும். வர்ற டாப்பர்ஸ் வந்து எல்லாருமே தெளிவாக படித்து இங்கேயே ஃபுல் டெஸ்ட்லேயே 170 80 போட்டவங்க கிடையாது. எல்லாருமே எக்ஸாமுக்கு முந்தின நாள் போகும்போது எல்லாரோட மைண்ட் செட்டுமே அப்படி தாங்க இருக்கும். நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் இருக்கும். எக்ஸாமில் நான் வந்து இப்போ பாருங்கள், இப்போ 171 வந்து நான் போட்டேன் எப்படின்னா, என்னோட வந்து நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து ஒரு 13 பேர் இருக்கோம். அவங்ககிட்டயே நான் வந்து கால் பண்ணி கேட்குறேன், நீங்கள் எப்படிப்பா எழுதுனீங்க எக்ஸாம் வந்து எப்படின்னா, அவங்களுமே என்ன சொல்கிறாங்க, அக்கா நானா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலக்கா, இப்படி தாக்கா போனோம், எனக்குலாம் அந்த போஸ்ட் வந்து கடவுள் கொடுத்த போஸ்ட்டுக்கா, எனக்கு கொஞ்சம் லக்கில் வந்துச்சுக்கா. அப்போ அந்த லக்கு ஏன் உங்களுக்கு வேலை செய்யாது? நல்லா யோசிங்க. மெய் வருத்த கூலி தரும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதுக்கான கூலி வந்து என்ன செய்வார், கடவுள் நிச்சயமாக கொடுப்பாரு. நீங்கள் 165 வினாக்கள் மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டு வாங்க. இந்த 171க்கு கடவுள் 6 மார்க் கொடுத்துருப்பாரு. இப்போ 173 75 எடுத்தவங்களுக்கு கடவுள் 8 மார்க் 10 மார்க் என்ன எக்ஸ்ட்ரா போனஸ் மார்க் தான். நம்மளுக்கு படித்த எல்லாரும் அக்யூரேட்டாக 173 கொஷின்ஸ் போட்டவங்களா யோசிச்சு பாருங்கள், கிடையவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கு. யாரும் நீங்கள் பார்த்து பயப்படணும். நான் வந்து எக்ஸாம் எழுதும்போது அப்படி தான் நினைப்பேன். பெரிய இன்ஸ்டியூட்டில் படிப்பாங்க, சென்னையில் படிக்கிறாங்க, அங்கே படிக்கிறாங்க, இங்கே படிக்கிறாங்க,
நம்மளுக்கு வீட்டில் இருந்து படிக்கிறோம், நம்ம இன்னும் கரெக்டாக ஃபீஸ் பார்க்கல, அது பண்ணலை, அதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லைங்க. மேக்ஸிமே நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம 20 போட்டால் போகணும், 25லாம் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இங்கே எந்த சப்ஜெக்டில் வந்து தெளிவாக இருக்கிறீங்களோ அதை தெளிவாக வச்சுக்கணும். மிச்சம் ரிமைனிங் இருக்கிறதுல பேசிக் கொஸ்டினை விடாத அளவுக்கு நீங்கள் வந்து தெளிவாக இருந்தாலே போதும். யார் வேணாலும் எழுதலாங்க. குரூப் 4 பொறுத்தளவில் இத்தனை வருஷம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சிலபஸ் எனக்கு வந்து தெரியும், நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமை இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போய் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஜூன் 15 அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓட ஆரம்பிங்க, பென்சிலை கையில் எடுத்துக்கோங்க, ஒரு பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பேஜுக்கு 2 நிமிஷம். எக்ஸாம் என்றைக்கு உங்களுக்கு ஜூன் 15. நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் கூட டைம் எடுத்துகிட்டு ஃபுல் டெஸ்ட் போட்டுங்க. யூனிட் டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா யூனிட் டெஸ்ட் போடும்போது நம்மளுக்கு நல்ல ஸ்கோர் வருது. ஆனால் ஃபுல் டெஸ்ட்னு போகும்போது நம்ம பாலிட்டி வந்து இன்றைக்கி பார்த்து டெஸ்ட் போடுறேன், நல்ல மார்க் வருது, அடுத்து போய் அதே பாலிட்டியில் கொஸ்டின் ஒன்று 3 நாள் சென்று அதே பாலிட்டியை திரும்பி டெஸ்ட் போடுறேன், முடியல. அப்போ திருப்பி என்னால் படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பாலிட்டி வந்து என்னால் முழுமையாக பாலிட்டியில் இருந்து கேட்குறது இது பண்ண முடியும். ஆனால் நான் வந்து டெஸ்ட் போடும்போது பாலிட்டியும் எடுத்து கடன்னு பரட்டிட்டு, ஐயனமும் எடுத்து கடன்னு பரட்டிட்டு, எல்லாத்தையும் கடன்னு பரட்டிட்டு அந்த டெஸ்ட் போடும்போது இதிலிருந்து கேட்குற வினாக்கள் எல்லாம் என்ன ஆகுது, கெஸ்ஸிங்களையே தான் ஆன்சர் பண்ணுது. மைண்டு வந்து அதை காட்டிட்டீங்க அந்த இதை பிரச்சனை ஒரு ஐடியாவுக்கு வந்துடுது. ஓ இது இப்படி தான், இது இந்த இடத்துல இருக்குது. அப்போ கரெக்டாக அது வந்து என்ன செய்யுது, 4ல் ஒன்றை எலிமினேட் பண்ணுது. நீங்கள் 3 நாளைக்கு முன்னே படித்ததை வச்சுட்டு எக்ஸாமுக்கு போகும்போது அது என்ன பண்ண முடியும், அது எதுவுமே அதுக்கு தெரியாது. அப்போ இது பண்ணும், எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுரும். இதுதான் வந்து ட்ரிக்கு, ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாலிட்டி ஐஎன்எம் ஒரு 3 நாள் போட்டுட்டு பென்சிலை கையில் வச்சுக்கோங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச கொஷினை நம்ம திருப்பி தெளிவான கொஷினை படிக்கிறது வேஸ்ட்டு. அதை பென்சில் வச்சு என்ன பண்ணுங்க, ஒரு ரைட் போட்டுக்கோங்க. தெரியாத கொஷினை இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அபாயம் மாதிரி கூட சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அந்த கொஷினை திரும்ப 10 தடவை, 1க்கு 10 தடவை திரும்ப ரீகால் பண்ணுங்கள். இன்னி படிச்சுக்கிட்டு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. எது படிக்கலையோ படிக்காத மட்டும் உங்கள் இது பண்ணி வச்சுட்டு திரும்ப பாருங்கள். மேக்ஸ்க்கெலாம் கான்செப்ட் போட்டு பார்த்துட்டே இருங்க. போட்டு பாருங்கள். இந்த 15 நாள் ஓகேங்களா, ஜூன் 15ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட்டை போடுங்க. போட்டுட்டு 160 வந்தாலும் பிரச்சனை இல்லை, மனம் சோர்வடையக்கூடாது. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், எதில் நம்ம வீக்காக இருக்கும் அப்படிங்கிற தெரியறதுக்கு தாங்க ஃபுல் டெஸ்ட்டே போடுறோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்போ வந்து உட்காந்துட்டு யோசிச்சு பாருங்கள், அப்போ நீ இதில் எனக்கு கரெக்டாக ஃபேஸ் படிக்காதனால மார்க் 5 குறையுது, நான் சயின்ஸ் படிக்காதனால எனக்கு மார்க் குறையுது, அப்போ நான் இதை போய் படிச்சுட்டு வரேன், இதில் ஒரு 2-3 கொஷின் வந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் உங்களை உணர ஆரம்பிக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது பண்ணிவிட்டு ஃபுல் டெஸ்ட் போடும்போது என்ன பண்ணக்கூடாது, ப்ளஸ் அட்வான்டேஜஸும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஃபுல் டெஸ்ட் போடும்போது ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. அந்த தப்பு பண்ணுற கொஸ்டினும் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், நல்ல ஞாபகம் இருக்கும். டெஸ்ட் போடுறதுக்கான நேரம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தை மட்டும்தான் நீங்கள் டெஸ்ட்டுக்காக செலவழிக்கணுமே தவிர இந்த ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ரிவிஷனுக்கான டைம். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, கைடன்ஸ் வந்து தப்பாக கொடுப்பாங்க. கடைசி டைமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பாருங்கள், அது அப்படியே வரும், பாஸ் பண்ணிடலாம், இன்னுமே நீங்கள் என்ன பண்ணாலும் படிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பெல்லாம் பண்ணிடுவாங்க. முழுக்க நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கிற நோட்ஸை மட்டும்தான் திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். டெஸ்ட்லாம் அந்த டைமில் உட்காந்து கரெக்ஷனில் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மெமரியில் அப்படியே நீங்கள் கேப்சர் பண்ணி படம் பிடிச்சி வைக்கணும். இந்த பேஜில் இந்த கொஸ்டின் இருக்குது, இந்த இயர் இருக்குது, இயர்லாம் 100 தடவை படித்தாலும் நமக்கு மறக்கும். அன்றைக்கி படித்தா மட்டும் பாருங்கள், அன்றைக்கி காலையில் படிங்க, சாயந்தரம் சூப்பராக டெஸ்ட் பண்ணலாம். அதுதான் தாரக மந்திரம். ஓகேவா? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த 30 நாள் கண்டிப்பாக என்ன வேலை கிடந்தாலும் தூக்கி போடுங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், அதையும் தாண்டி கூட ஏன் 12 மணி நேரம், கடைசி ஒரு மாதம் நமக்கான நாள். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம், ஓய்வுக்கு வருங்க. எத்தனை வருஷம் அந்த புக்கையை நம்ம வச்சுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும் நினைக்கிங்க. இந்த ஒரு மாதம் மட்டும் முழுக்க செலவழிங்க. என்ன வேலை இருந்தாலும் ஒழிக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம். உங்களை அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்ன பண்ணுங்கள், கேளுங்க. உங்களுக்கு வந்து சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.